ஏ போதும் நிறுத்துறி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து இப்போ நிலாவையே கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவமும் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது இந்த ப்ரெடிக்ஷனில் வானதியுடைய அப்பா அனுப்பி விட்றது தான். மா நீ போயிட்டு வாமா, போய் அந்த வீட்டில் எப்படி நீ பொங்கலுக்கு போதான் போகிற, நாங்கள் சொல்கிறத கேட்க போகிறதில்ல, அப்படியே வந்து நான் உனக்கு அந்த பையனே கட்டி வச்சிடலான் இருக்கோம், போய் அந்த பையன் வீட்டில் பேசிட்டு வா அப்படின்னு அவங்க அனுப்புனதுக்கு பிறகு தான் இங்கே வந்து தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க இப்போ வானதி. உள்ளார வந்தோடனே எல்லாருமே வந்து பொங்கல் கொண்டாடுறதை பார்த்து இவங்களுக்கு சந்தோஷமாகி அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஓரக்கண்ணில் அப்படியே சந்தோஷத்தோட பாண்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாண்டி சாமி கும்பிட்டு இருக்கும்போது கூட வந்து இவங்க அப்படியே பார்த்து சிரிக்கலாம் செய்கிறாங்க. ஒரே லவ்வாக இருக்கும் பொழுது இப்போ டக்குன்னு வந்து பாண்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாண்டி, அதை நான் சொல்கிறேன், சொன்னால் நீ ஷாக் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சர்ப்ரைஸ்னு இவரும் கேட்டுட்டு இருக்காரு. அதை சொல்லவே இல்லை. அவங்க நேராக கிளம்பி உள்ளார போய் உட்காந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க, நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்னு சேரனும் நிலாவும் வந்து பரிமாறும் பொழுது இப்போ சாப்பிட உட்காந்த உடனே தான் வந்து எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுதான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைசிங்கான ஷாக்கிங்கான சூப்பரான விஷயம். அவர் வந்து வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நிலா, சேரன், சோழன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. டே பாண்டி கலக்கிற, அடுத்து உனக்கு தான் கல்யாணமா அப்படின்னு வந்து பேசிட்டுன்ட்டு அண்ணே அப்படியே நான் சந்தா வீட்டில் கேட்டு சொன்னேன். சந்தா வீட்டில் கேட்டு நானும் அனிஷ் பாய்கிட்ட பேசிட்டுமா, பேசி ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னா 2 கல்யாணத்தையும் ஒன்றா வச்சிடலானே அப்படின்னு வந்து சோழன் கேட்க, டேய் பேசாமறா சாப்பிட்றா முதல்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்டா அப்படின்னு வந்து சொல்ல. ஆனால் திருதுன்னு எல்லாருமே சந்தோஷமாயி அதை பற்றி மாற்றி பேச, பல்லவன் அப்போ ஆளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்க போறீங்க, இதுக்கப்புறம் வீட்டில் பொண்ணே இல்லாத வீட்டில் ஒரே பொண்ணுங்களா இருக்க போகிறாங்க, நான் தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில அப்படின்னு பேச. ஆனால் பாண்டி மட்டும் திருதுன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கார். கையை கழுவ போகும்பொழுது தான் பாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மாதிரி யோசனையோடய உட்காந்துருக்காரு. யோசனையோட நின்று கையை கழுவிட்டு இருக்க. பின்னாடி வந்து வானதி நிற்கிறாங்க. நின்றுட்டே பாண்டி சந்தோஷமா உனக்கு அப்படின்னு வந்து கேட்க, உன்னை எல்லாம் சந்தோஷம்தான், உங்கள் அப்பா ஒத்துப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்கல, ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டது சந்தோஷம்தான். ஆனால் ஒன்று இப்போ உடனே கல்யாணம்லாம் வேணாம், நம்ம சொல்கிறத கேளு அப்படின்னு ஒன்று. இன்னும் உடனே கல்யாணம் வேணாங்கிற, ஏன் அப்படின்னு வந்து கேட்டால், இப்போ தான் நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், தனியாக கடையை வாங்கியிருக்கேன், அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துக்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை வந்து பிஸ்னஸ் பண்ணாதுன்னு சொல்ல போகிறேன்னா, இல்லை கடையில் வந்துட்டு ஸ்பேனரை தூக்கி போட்டுற போகிறேன்னா, ஒழுங்காக அந்த வேலையும் பார்த்துக்கோ, கல்யாணத்தையும் பண்ணிக்கோ. அப்படி இல்லடி, இப்போ நம்ம அண்ணனுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படின்னா, அண்ணன் தான் பொண்ணு பார்த்தாரு, உங்கள் அண்ணன் பொண்ணு பார்த்துட்டாரு, அந்த நார்த் இந்தியன் பொண்ணு சந்தா, அவங்கள தான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, அவங்களுக்கும் கல்யாணத்தை தானே ஒரே சமயத்தை பண்ணிக்கலாம், உங்கள் அண்ணன் சோழன் சொன்ன மாதிரி. இல்லை அப்படின்னா வந்து உங்கள் அண்ணன்ட்ட கேளு, சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்க சொல்ல, அடுத்த முகூர்த்தத்தில் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்லை எல்லாரும் கல்யாணம் பண்ணா அது செட் ஆகாது அப்படின்னா அவர் திருப்பி சொல்ல, ஏன் செட் ஆகாது, என்ன மனசுல இருக்கு, உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ எதுவும் சும்மா பழகிட்டு கழட்டி விட்டு போயிடலாம்னு நினைச்சியா பாண்டி, உண்மையை சொல்லு பாண்டி அப்படின்னா, ஏச்சி அப்படிலாம் இல்லை வானதி, நான் சொல்றத கேளு, அது இது இப்போ செட் ஆகாது, நம்ம கொஞ்சம் இப்போதான் நாங்கள் வீடவா சரி பண்ண போறோம், அது பண்ணுங்க, அதனால என்ன அப்படின்னா, ஐயோ உனக்கு புரியுதா புரியலையா, இந்த வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய ரூம், ஒரே ஒரு ரூம் தான் பெட்ரூமாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரூமில் தான் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி அன்னி கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் இன்னொரு ரூம் கட்டலாமா அப்படின்னு பார்க்குறோம். இதுக்குள்ளே நாங்கள் கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே தங்குவோம் அப்படின்னு வந்து கேட்க, இதுதான் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஏன்னா இதில் என்ன இருக்குது, உங்கள் அண்ணி என்ன பெரிய உண்மையான அண்ணியா, அவங்க ஃபேக் அண்ணி தானே, டூப்ளிகேட் அண்ணி தானே, இப்போ தானே சும்மா கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு ஏதோ சம்பிரதாயத்தை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அது கிடைக்கட்டும், கிடைச்சோன்னா அவங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருங்க, அது கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, இப்போயே கூட ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அப்படியே சும்மா ஏதோ நெஜ அண்ணி மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அந்த ரூமில் என்ன உங்கள் அண்ணனோடையா இருக்காங்க, தனியாக தானே இருக்காங்க, அவங்கள அங்கே ஹாஸ்டலில் போட்டு அந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து, நான் சொல்கிறத கேளு, இது உனக்கு ஒத்து வராது, தேவையில்லாத இது, நம்ம அந்த ரூமை கட்டின அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து திருப்பி இழுத்துட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ இங்கே பாண்டி சொல்லிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது தான் அப்போ வந்து டக்குன்னு கை கழுவ வராங்க நிலா கை கழுவ வந்தவங்க. இவங்க பேசுகிறத இப்போ கேட்டும் சரி ஓகே நம்ம எதுவும் பதில் சொல்ல வேணான்னு போயிட்டு அங்கே கையை கழுவிட்டு போகலான்னு போகும்பொழுது வந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க இப்போ வானதி. இன்னும் வந்து வானதி பேசாமரு அப்படின்னு பாண்டி பேசும்பொழுது டக்குன்னு, இல்லை உங்கள்கிட்ட தான் நில்லுங்க கொஞ்சம் அப்படின்னா, என்ன அப்படின்னா, என்ன வானதி அப்படின்னா, பாருங்க நாங்கள் கல்யாணம் பண்ணோம், ஆனால் வந்து இப்போ பாண்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம் அப்படின்னா, வானதி பேசாமரு அப்படின்னு திருப்பி பாண்டி சொல்ல உடனே, இது அது உங்கள் விஷயம், உங்கள் பர்சனல், இல்லை எங்கள் பர்சனலாக இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களுக்கு ரூம் இருக்கிறதுனால எங்களுக்கு ரூம் இருக்காதுன்னு அவன் யோசிக்கிறான் அப்படின்னா, வானதி கடுப்பாயிடுவேன் நான் அப்படின்னு இந்த பக்கம் பாண்டி கையை பிடிக்க, பாண்டி என் கையை விடு அப்படின்னு கத்தும் பொழுது எல்லாருமே வந்துடுறாங்க. நடேசன், சேரன், அதுக்கப்புறமா வந்து சோழன் எல்லாருமே வர வந்து, என்னாச்சு, என்ன பிரச்சனை, இவ ஏன் வந்தாலே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வந்து கேட்க, டக்கு நடேசன், டே இந்த பொண்ணு உனக்கு வேணுமாடா, ஏடா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு அப்படிங்க, எல்லாரும் என்னையே உடனே திருப்பி குறை சொல்லுவீங்களே, இவங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க, உங்க தலையில வந்து தங்க குடத்தை தூக்கி வச்ச மாதிரி இவங்க பண்றதெல்லாம் மட்டும் அவங்க சரியா அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பாருங்க,
நான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு பாண்டியை பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஓடி வந்துடலாம் நினச்சேன். இப்போ எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் அண்ணனுக்கும் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ இதில் வேற வந்து ரூம் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுன்னா இவங்க யார்? இவங்க எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? முதல்ல இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? முதல்ல அனுப்பிவிட்டு ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிடுங்க அப்படிங்க ஒன்று வந்து இதை பாரு பெசாமரு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்கும் போது ஒன்றா வந்து எப்படி தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இவங்க ஒரு ஃபேக் கண்ணி, ஃபேக் கல்யாணம், இவங்களை போய் எதுக்கு இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது டக்குன்ட்டு வந்து இப்போ கட்டுப்பாய் இது வரைக்கும் பொறுத்தது போதுன்ற நிலா வந்து நிறுத்து அப்படின்னு கத்த டக்குன்னு ஷாக் ஆகி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஃபேக் அண்ணி, என்ன சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், திருப்பி டம்மி கல்யாணம், இவங்க எங்கே இருக்கணும், இவங்க எங்கே இருக்கணும்னா இதான் என் வீடு, இவங்களாம் தான் வந்து எனக்கு சொந்தம், எனக்கு எங்கள் அம்மா அப்பா யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க கூட இருக்கும் போது தான் நான் வந்து உண்மையாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே நான் என்ன உறவாக பார்க்குறேன் அப்படிங்கிறத விட எனக்கு அவங்க இப்போ வந்து உங்களுக்குலாம் புரிஞ்ச உறவு மாதிரி வந்து இவங்க யார் என்ன ஏதுன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் வந்து நான் சேரன் நான் வந்து அண்ணன் மாதிரி தான் பார்க்குறேன், பல்லவனை தம்பி மாதிரி தான் பார்க்குறேன், சோழன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காரு, பாண்டிக்குமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காரு, நடேசனே எனக்கு வந்து அவரை வந்து நான் ஒரு மாமாவை பார்க்குற மாதிரி என் அப்பாவை பார்க்குற மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். அதனால எனக்கு தெரியும் இந்த குடும்பத்து மேலே நான் எவ்வளோ அக்கறை வச்சிருக்கேன்ட்டு. அதை சொல்லணுங்கிற அவசியம், அதை நான் எவ்வளோன்னு உனக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வேணும்னா நீ இந்த வீட்டுக்கு வா, வந்து அந்த ரூம் வேணும் அந்த ரூமில் இருந்துக்கோ, கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த ரூமில் இருந்துக்கோ, நான் அந்த சின்ன ரூமில் இருந்துக்கிறேன், இல்லை நான் ஹாலில் கூட தூங்கிப்பேன், அதை பற்றிலாம் நீ பேச வேணாம். பாண்டி தயவு செஞ்சு உங்கள் 2 பேரோட இதுக்கு வந்து என் விஷயத்தை இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே நீங்கள் எதுக்கு முதல்ல அந்த வீட்டில் இருக்கணும்னு நான் கேட்குறேன். இவங்கெல்லாம் சும்மா ஏதோ தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க, எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்கல, எரிச்சலாக தான் இருக்குது. நான் அந்த வீட்டுக்கு உண்மையாக வரப்போகிற மருமக, டூப்ளிகேட் மருமக நீங்கள், நான் எங்கே தங்கணும்னு சொல்லணுமா? நீங்க என்ன எனக்கு சொல்றது, நீங்க என்ன வந்து சும்மா திமிர் காட்டுறது அப்படின்னு வந்து பேசிட்டு உடனே வந்து இந்த டாமினேட் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இந்த வேலைலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கங்க, நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அப்படின்னு மரியாதையை லைட்டா குறைக்கும் சப்புன்னு ஒன்று வச்சிடறாங்க. இந்த பக்கம் வந்து நிலா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னொரு தடவை இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசுனா அவ்வளோதான், இது என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், ஆமாம் நான் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த பொண்ணு, நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகனே வச்சுக்கோ சரியா அப்படிங்கும் போது டக்குன்னு சோழன் முகம் மட்டும் லைட்டாக சிரிப்பாக மாறுது. மற்றவங்கலாம் ஷாக்கில் பார்க்க, நீ இந்த வீட்டுக்கு வரப்போகிற, இந்த வீட்டை நீயும் தான் வாழ போகிற, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் சரியா, அதை நான் எங்கேயும் நான் போக போகிறதில்ல, நீ இதை இப்போவே மனசை வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பாண்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் அந்த ரூமை எப்போ வேணால் எடுத்துக்கலாம், இப்போயே கூட நான் எடுத்துகிட்டு நான் சின்ன ரூமுக்கு இப்போதைக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு வந்து கிளம்பிட்டு நடந்து போகும்பொழுது வந்து பாண்டி அவங்க என்ன அடிச்சிட்டாங்க, நீ பேசாமல் இருக்க அப்படின்னு வந்து பேச, முதல்ல தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு, முதல்ல ஒன்று கல்யாணம் பண்ணணுமா வேணாமா நான் யோசிக்கிற அளவு தான் நீ ஒவ்வொரு தடவையுமே நடந்துக்கிறேன், எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை, மற்றவங்க மனசு என்னன்னு யோசிக்கிறது இல்லை, உன் விஷயம் உன் சுயநலன் மட்டும் இருந்தேன்னா எங்கள் குடும்பத்துக்கு அது ஒத்து வராது, முதல்ல தயவு செஞ்சு கிளம்ப முடியும் முதல்ல அப்படின்னு வந்து இந்த பக்கம் பாண்டி துரத்தி விட, இப்போ வானதி கோவமாக கிளம்பி போகிறதும், எப்படியும் பாண்டி வானதி கல்யாணம் நடத்தி முடிச்சாலுமே அவங்க பழி வாங்குற மாதிரி நடந்துக்க போகிறாங்களாங்கிறது தான் அடுத்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீட்டில் நிலா இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன, வானதி நடந்துக்கிற விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். சிறகடிக்க ஆசை, அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதியிலேருந்து ஆரம்பித்து இப்போ அடுத்து அழகெல்லாம் கூட பார்க்க ஆரம்பிக்கலான்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலில் ஒருவேளை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே மாதிரி இந்த வானதி பாண்டியை பற்றி உங்கள் கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். தேங்க்யூ.